அம்மா அம்மா ஏமா சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க பரவாயில்ல சர்ச்சுக்கு போனோம்னா ஒண்ணும் ஆகாது. வேணும்னா நம்ம யூடியூப்ல பாத்துக்கலாம். ஏங்க நம்ம பொண்ணுக்கு நீட் கோச்சிங் கிளாஸ்ல அட்மிஷன் போடுறேன்னு சொன்னேன். சரிங்களா? கேட்டேம்மா எல்லாம் ஓகே தான். ஆனா சண்டே தான் கிளாஸ் இருக்கும். அப்ப நாம போய் ஃப்ரீ சீட்டை வாங்கிட்டு போகலாம். இன்னைக்கு சண்டே கடன் போடலாம். பிள்ளைங்க சீக்கிரம் சர்ச்சுக்கு போட்டாங்க. நாம சீக்கிரம் போறோம். அவங்க நீங்க வாங்க. வீட்டுல கேட்கறது அதான் கொடுத்துட்டு போறாங்க. ஆமா உன்னோட பிள்ளைங்க எல்லாம் ஏன் கண்டிப்பா சரியா வருது இல்ல? அதற்கு நீட் கோச்சிங் கிளாஸ் அதான் வரல. நானும் இருக்கிறேன். ஆனா டெய்லி சர்ச்சுக்கு போட்டுதான் அவன் கோச்சிங் கிளாஸுக்கு போவான். ஆமா இவங்களுக்கு வர வேலையே சர்ச்சு சர்ச்சு இவங்களுக்கு நிறைய பண்ணாங்க. மெடிக்கல ஃப்ரீ சீட் கிடைக்கலாம். இந்த கையில காசு கொடுத்து சீட்டை வாங்குவாங்க. நமக்கு அப்படி வாங்க முடியுமா? அதுக்கு அது சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஒரு விஷயமே இல்லை. உனக்கு தெரிஞ்சது போதும். கிழக்கிலிருந்து ஞாபகம் ஏசுவே காணிக்கை கொண்டு வந்தார். அம்மா காணிக்கையெல்லாம் என்னமா? காணிக்கைனா நம்ம தங்கச்சி பாப்பா கிறிஸ்டியனா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இருக்கா? ஆமா அந்த ரீசனுக்கு யாருக்கு கொடுத்தாங்க? அது நம்ம நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்து எங்க பிறந்தாரா? அது சரியான நினைக்கிறேன். எதுக்கு நீ கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. ஒரே சார்ஜே இல்லம்மா. சரி நேரம் மறுபடியா இருக்குமா? பேசி கண்டிப்பா பெருசா முடிஞ்சிருவா. இது டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சு கடைசியில வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். நீ வாங்கியா? சரி நானும் வரேன். கிளம்பும்.
எனக்கு பரிசு கிடைச்சிருங்க. பேசி உன்னோட பொண்ணுக்கு என்ன பரிசு கிடைச்சது? எனக்கா அதுன்னு சொன்னா நமக்கு நிச்சயம் 100 மார்க்கு போட்டாங்க. என் பிள்ளை யார் பரிசு கிடைக்கலாம்? நீங்க மட்டும் நான் அந்த டீச்சர் கிட்ட கேட்போம். நீங்க என் பொண்ணுக்கு பேசுங்க. அவன் எனக்கு நான் மார்க் போட்டுருக்கேன். மக்கள் ஒண்ணு பேப்பர் நீங்க என்னமா பிரச்சனை? எனக்கு பொண்ணுக்கு பிரைஸ் கொடுக்காங்க. எனக்கு பாருங்க பாருங்க அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இருக்காங்க. இந்த நீங்களே பாருங்க. ஹன்சிகா நீங்க வாமா. முதல் கேள்வி, எலிக்கிற மதிலை இடித்தது யாரு? சத்தியமா நான் இல்ல ஃபாதர். அந்த ஜோசப்பும் ஜோவும் தான். அவங்கதான் அந்த மந்திரம் கதை விளையாடுவாங்க. வேற அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஏன் பொண்ணு இப்படிப்பட்ட நாசிரியர்களை செய்யவே மாட்டா ஃபாதர். நம்ம சர்ச்சு மதியில் இல்லதான், பைபிள்ல எலிக்கிற மதி. சரிமா, அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். ஞானிகள் என்னென்ன காணிக்கைகள் கொண்டு வந்தாங்க? சோப்பு, பவுடர், பேம்பர்ஸ் ஃபாதர். ஐயோ என்னடி அம்மா, நீங்க தானே சொன்னீங்க நம்ம தங்கச்சி பாப்பாவை பார்க்க வந்தவங்க கொண்டு வந்த மாதிரி. சரி, அடுத்த கேள்வி. ஆண்டவர் நம்ம பாவங்களை படிக்க நாம என்ன செய்யணும்? நாம முதல்ல பாவம் செய்யணும் ஃபாதர். அது என்னமா ஹன்சிகா என்ன எழுதுங்க? சரிமா, அடுத்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா? வேண்டாம் ஃபாதர், வேண்டவே வேண்டாம். சரி, அதெல்லாம் படி. இந்த பைபிள் படி. எபேசியர் 2:5 எடுத்து வாசி பார்க்கலாம். ஹன்சிகா என்ன படிக்கிற? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃபாதர். அது மட்டும் இல்ல, பேட்மிண்டன், ஸ்விம்மிங், ஹிந்தி டியூஷன் எல்லாம் போறேன். எல்லாத்துலயும் நான் தான் சாம்பியன் ஃபாதர். எல்லாத்தையும் படிக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை படிப்பது அதை விட மிக முக்கியம். இந்த ஸ்வீட் எடுத்து கடைசி என்னோட தனக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சிருக்கு. கடவுள் அவனுக்கு நல்ல பலனப்படுத்திருக்காரு. உன்னோட பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதுனால எவ்வளவு மார்க் எடுத்தா? அவளுக்கு மார்க் கம்மி தான். நீ நெக்ஸ்ட் இயர் எழுதலான்னு இருக்கிறான். உங்களுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வா. கடவுள் பெரிய காரியங்கள் செய்வார். நாங்க மறைக்காத மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம். நானே பசங்க மறைக்கல புக்கு அனுப்புறேன். சரி சரி, இன்னைக்கு சண்டே எல்லாரும் குடும்பமா போய் அதை போய் ஏற்க ஆரம்பிட்டோம். அதை நீங்க